மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கன்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறை மக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். கிவிங் விதவுட் கவுண்டிங் த காஸ்ட் என்கின்ற தலைப்பின் கீழாக சற்று தெளிவாக சிந்திப்போம். கொடுப்பது என்பது கடவுளுடைய தகவு. கடவுள் ஏன் கொடுக்கிறார் என்றால், நாம் கடவுள் கொடுத்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உலகத்திற்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நாம் மறைகின்ற பொழுது நாம் எதையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்து செல்லவும் முடியாது. எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா அருட்கொடைகளையும் கடவுள் நமக்கு கொடுத்து அந்த அருட்கொடைகளை ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. எனக்கு உரியதெல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று வாழுவது மிருக குணம் என நாம் பார்க்கின்றோம். உனக்கு உரியதெல்லாம் எனக்குரியது என்று வாழ்வது பேய் குணம். எனக்கு உரியதெல்லாம்
உனக்குரியது என்று வாழ்வது இயேசுவின் குணம். எனவேதான் இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மைன் இஸ் மைன் என்று வாழ்வது அது இட்ஸ் a devil's attitude. thine is mine என்று வாழ்வது அது ஒரு அனிமல் attitude. ஆனால் mine is thine என்று வாழ்வது Jesus' attitude. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தெளிவாக கொடுப்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவானவர் தன்னுடைய மலை பொழிவிலும் கூட அவர் அருளுரை ஆற்றுகின்ற பொழுது மத்தேயுவிலே தெளிவாக அவர் நமக்கு பேசியிருக்கின்றார். யூதர்களுடைய 3 தூண்களாகிய கொடுத்தல், உபவாசித்தல், ஜெபித்தல், இவற்றை குறித்து அவர் தெளிவாக சொல்லியிருப்பது என்னவென்று சொன்னால், எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க கூடாது, எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எவ்வாறாக ஜெபிக்க கூடாது என்பதை தெளிவாக அவர் சொல்லுவதற்கான காரணம், எந்த ஒரு கொடுத்தலையும் நான் பிறர் பார்க்கின்ற வண்ணமோ அல்லது பிறருடைய பார்வைக்காகவோ பாராட்டுதலுக்காகவோ செய்யக்கூடாது என்பதை கொடுத்தல், உபவாசித்தல், ஜெபித்தல் இவற்றின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது திருமறை பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த பகுதியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வினை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இந்த நிகழ்விலே ஆபிரகாம், லோத் இருவருமாக அவர்கள் பயணப்பட துவங்குகிறார்கள். இவர்கள் எந்த இலக்கை நோக்கி பயணப்படுகிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் தாங்களுடைய எந்த இடத்தை சென்று அடைய வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரியாது. They were not sure about their destination. புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே புறப்பட்டு சென்றார் ஆபிராம். ஒருவேளை இந்த சூழமையிலே தான் ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது ஆபிராமுக்கும் லோத்துக்கும். இங்கே இவர்கள் எங்கு தங்க வேண்டும், இங்கு எந்த நிலத்திலே இவர்கள் குடிபெயர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே இவர்களுக்குள்ளாக ஒரு மனஸ்தாபம், ஆபிராமுக்கும் லோத்துக்கும் அல்ல, ஆபிராமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மெய்ப்பர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு வருகிறது. எனவே இவர்கள் இதை அறிந்து கொண்டார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லுகிறார், உன் மெய்ப்பருக்கும் என் மெய்ப்பருக்கும் என்ன வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகின்றேன். இந்த விதமான ஒரு சூழமைவு ஏற்படுகின்ற பொழுது தெளிவாக ஆபிரகாம் சொல்லுகின்றார், if you go to your right I will go to my left, if you go to your left I will go to my right என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஒரு மனப்பக்குவம் இவரிடத்தை காணப்படுகிறது என்று சொன்னால், உண்மையாலுமே இங்கு ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக, விசுவாச தகப்பனாக இவரை அழைப்பது உண்மை என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இவருடைய மனப்பக்குவம், இவருடைய மனநிலை, ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் தெளிவாக தன்னுடைய விசுவாசத்திலே அவர் இருக்கின்றார் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. லோத் பார்க்கின்றார், கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றார், சுற்றிலும் பார்க்கின்றார். அவர் பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருப்பதை பார்த்து அந்த இடத்தை லோத்து தெரிவு செய்கின்றார். ஏனென்றால் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல அந்த இடம் செழுமையாக, வளமையாக, ரொம்ப ஃபர்டைலாக இருந்ததினாலே லோத் இதை தெரிவு செய்கின்றார்.
ஆக இதிலே முதலாவதாக கொடுத்தலை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், give faithfully, உண்மையாக கொடுங்கள். இந்த கொடுத்தலிலே உண்மை இருக்க வேண்டும். இதுல ஒரு ஜெனுவினிட்டி இருக்க வேண்டும். எந்த விதமான மாசு பொருந்திய ஒரு கொடுத்தலை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. இந்த லோத்துக்கும் ஆபிராமுக்கும் இருக்கின்ற வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் நாம் பார்க்க வேண்டும். லோத் பேராசையோடு அவன் அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுகின்றான். ஆபிரகாம் விசுவாசத்தோடு தெரிந்து கொள்ளுகின்றார். Lot made his choice by greed. Abraham made his choice by faith. எனவே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் கொடுத்தலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சூழமைவிலே ஆபிரகாம் பற்றுறுதியோடு விசுவாசத்தோடு தெரிந்து கொள்ளுகின்றார். ஆனால் லோத் பார்த்த மாற்றத்திலே அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். லோத் தற்காலிகமான ஒரு சூழமைவிலே அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். Lot's choice was temporal, but Abraham's choice was spiritual. அவர் பக்திக்குரிய நிலையிலே பக்தி வினயத்தோடு கடவுளுக்கு பயந்து அதை அவர் தெரிந்து கொள்வதாக நாம் பார்க்கின்றோம். Lot's eyes was on possessions and Abraham's eyes was on promises. லோத் எவ்வாறாக தெரிந்து கொள்ள, அதை அபகரிக்க வேண்டும், அந்த ஆஸ்தியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பார்க்கின்றார். ஆனால் ஆபிரகாமுடைய நிலை என்னவென்று சொன்னால், it was based on promises, God's promises. கடவுளுடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே ஆபிரகாம் தெரிவு செய்கிறார். Lot's choice was human, Abraham's choice was by God's promise. லோத்தினுடைய தெரிவு செய்தல் மனித மூளைக்காக எட்டினதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆபிரகாமுடைய தெரிவு செய்தல் கடவுளுடைய தெரிவு செய்தலாக நாம் பார்க்கின்றோம். கடைசியா எல்லாவற்றுக்கும் மேலாக Lot's choice was by sight and Abraham's choice was by faith. அவன் தரிசித்து நடக்கின்றான், ஆபிரகாம் விசுவாசித்து நடக்கிறார். அவன் தரிசித்து பார்த்து அவன் நிலத்தை ஏற்றுக்கொள்கின்றான். ஆபிரகாம் விசுவாசித்து அவன் நிலத்தை தெரிவு செய்கின்றான். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தெரிவு செய்தல் எப்பொழுது, our choice is always a mistake. God's choice is always meaningful. கடவுளுடைய தெரிவு செய்தல் என்பது அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே இந்த தெரிவு செய்தலுக்கு அடிப்படையாக ஆபிரகாம் லோத்திற்கு அவருடைய தெரிவு செய்தலுக்கு விட்டு விடுகின்றார். ஆனால் அவரோ தன்னுடைய மனுஷிக ரீதியாக அவர் தெரிவு செய்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படை காரணம், ஆபிரகாம் அவரிடத்தை கொடுத்து விட்டார். உனக்கு என்ன வேண்டுமோ நீ எடுத்துக்கொள், நீ விட்டு விட்டதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த கொடுத்தலை குறித்து, உண்மையாக கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது, இன்றைக்கு எவ்வளவோ குடும்பங்களிலே சொத்து பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். விட்டு கொடுத்தலை நாம் பார்ப்பது கிடையாது. அது உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, சொத்து என்று வருகின்ற பொழுது அந்த குடும்பமே ஒரு பயங்கர என்ன ஆயிடுதுங்க, கலவர பூமியாக, யுத்தத்தின் பூமியாக மாறிவிடுகிறது. ஆனால் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். What is your choice? You take it. நீ எடுத்துக்கொள், நீ விட்டதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை ஆபிரகாம் பெற்றிருந்ததற்கு காரணம், அவன் கடவுளை சார்ந்து வாழ்ந்ததினாலே, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததினாலே. அவனுக்கு நன்றாக தெரியும் கடவுளுடைய அருட்கொடை தான் தெரிந்து கொள்வதற்கு மேலாக 10 மடங்கான அருட்கொடையாக இருக்கும் என்று. எனவே அந்த கடவுளுடைய வாக்கு தத்தத்திலே ஆபிரகாம் நிலைத்து நின்றான் என்று சொன்னால் அதுதான் உண்மை. எனவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த தைரியம், நீ வலது பக்கமாக எடுத்துக்கொண்டால் இடது பக்கமாக எடுத்துக்கொள்கிறேன்,
நீ இடது பக்கமாக எடுத்துக்கொண்டால் நான் வலது பக்கமாக எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவனுடைய விசுவாசத்தை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. ஒன்று, எங்கு செல்லுகிறான் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. எங்கே கூடாரம் அமைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. எங்கே உறங்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. எந்த இடத்திலே உண்ண வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது. அப்படி தெரியாத ஒரு இடத்திற்கு Abraham was sent to an unknown place. Be prepared to go to the unknown. Be prepared to go to the unknown. தெரியாத ஒரு இடத்திற்கு செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, அந்த விசுவாச பயணங்களிலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற அருட்கொடைகளை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அருட்கொடைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியத்தை பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். Give faithfully. நீங்கள் தரிசித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டாம், நீங்கள் விசுவாசித்து நடவுங்கள். Don't walk by sight, walk by faith. இதுதான் ஆபிரகாமிடத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். Give faithfully. நீங்கள் உண்மையோடு கொடுங்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்திலே அவன் செல்லுகின்றான். ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் மம்ரேயின் சமபூமியில் குடியிருக்கின்றான். அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? He built an altar for the Lord. அவன் ஒரு அழகான ஒரு பலிபீடத்தை அங்கு முதலாவது அவன் கட்டுகின்றான். வீட்டை கட்டவில்லை, தன்னுடைய கூடாரத்திற்கு அவன் முதலிடம் கொடுக்கவில்லை, மாறாக அவன் ஒரு பலிபீடத்தை அவன் அங்கு கட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். எப்ரோன் என்பது 25 மைல் சவுத் ஆஃப் ஜெருசலேம். எருசலேமிலிருந்து தென்பகுதியிலே எப்ரோன் இருக்கின்றது, 22 மைல் தொலைவிலே இருக்கின்றது. எனவே ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, கடவுள் அவனை சுதந்திரவாளியாக மாற்றினார். Abraham did not inherit, but God gave him the inheritance. God gave him possessions. God gave him wealth because he gave Lot faithfully. அவன் லோத்துவுக்கு உண்மையுள்ளவனாக கொடுத்ததினாலே ஆபிரகாமுக்கு சகலமும் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, giving faithfully மட்டுமல்ல, we have to give joyfully. மிகுந்த சந்தோஷத்தோடு. பல நேரங்களிலே நம்முடைய மனித நிலைகள், நாம் அனைவரும் எவ்வாறாக கொடுக்கிறோம் என்று சொன்னால், பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கிறவர்கள் உண்டு. திரும்ப எனக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு நான் கொடுப்பது உண்டு. அல்லது மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறவர்கள் உண்டு. அல்லது நான் கொடுப்பதை என்னுடைய பெயர் பலகையிலே போட வேண்டும் என்று பெருமைக்காக கொடுக்கின்றவர்கள் உண்டு. ஆனால் இந்த giving without cost, expecting without any cost அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கொடுப்பது. அப்ப அவ்வாறாக கொடுக்கக்கூடிய சூழமைவு இயேசுவானவர், Jesus was always a giver, a giver, a giver and a giver. And people were always takers, takers, takers and always takers. அவரிடம் பெற்றுக்கொண்டதுதான் அதிகம், இயேசுவானவர் கொடுத்தது அதிகம், அது பெற்றுக்கொண்ட மக்கள் அதிகம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த பொழுது அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எதிர்பாராமல் கொடுத்தவர். 3 சபைகள் உண்டுங்க மாசிடோனியால. ஒன்று, சர்ச் அட் பிலிப்பை belongs to Macedonia. Church at Thessalonica belongs to Macedonia, and church at Berea belongs to Macedonia. So there was a call for Apostle Paul to come to Macedonia to help. Come and help us. வந்து எங்களுக்கு உதவுங்கள். பிலிப்பாயில் இருந்த திருச்சபை, தெசலோனிக்கா திருச்சபை, பெரியா திருச்சபை, இவங்க வந்து economically poor. இந்த திருச்சபைகள் பொருளாதாரத்திலே
மிக மிக பின்தங்கின ஒரு திருச்சபையினர். எனவே இந்த சபைகளிலிருந்து ஒருவன் சென்று பவுலடிகளாருடைய தரிசனத்திலே வந்ததாக அப்போஸ்தலர் 16:9 படிக்க கேட்டோம். நீங்கள் வந்து எங்களுக்கு உதவுங்கள். கம் and help us. Macedonian call. எப்படி இது சாத்தியம்? எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று சொன்ன அந்த திருக்காட்சி ஒன்று. ஆனால் எருசலேமில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு முதன்மையாக நிதி திரட்டி உதவிய சபைகள் தான் இந்த 3 சபைகள் இல்லையா? பொருளாதாரத்தில் பின்தங்கின சபைகள். ஆனால் எருசலேமுக்கு உதவி வேண்டும் என்று பவுலடிகளார் சொன்ன மாத்திரத்திலேயே முதன்மையாக உதவிய சபைகள் மக்கெதோனியா திருச்சபையின் மக்கள். They gave joyfully. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும், poverty stricken, கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுப்பது என்பது மகிழ்ச்சியோடு கொடுப்பது, மிகுந்த சந்தோஷத்தோடு கொடுப்பது, பரிபூர்ண சந்தோஷத்தோடு கொடுப்பது. அப்போ இந்த மெசிடோனியன் சர்ச்சஸ் எவ்வளவு ஒரு முன் உதாரணம் இல்லையா? கணக்கு பார்த்து கொடுப்பது காணிக்கை அல்ல. கடவுளுக்கு கணக்கு பார்த்து கொடுப்பது காணிக்கையே கிடையாது. அனனியா சப்பீரால் அதை தான் செய்தார்கள். சடுதியாய் விழுந்து மரித்தார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நியமித்து அதிலிருந்து ஒரு பாகத்தை நான் பிரித்து வைத்து மற்ற எல்லாருக்கும் கொடுத்து விட்டு காணிக்கையை கொண்டாந்து ஆசாரியிடத்திலே பலிபீடத்திலே கொடுப்பேனே என்று சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்காது. எனவேதான் பழைய ஏற்பாடு புத்தகத்திலே தைத் பத்தி பேசப்படுது. பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்னா அதை பத்தி பேசுவாங்க அதிகமாக. தசம பாகம், நமக்கு வரக்கூடிய வருமானத்திலே 10 ஒரு பங்கை ஆண்டவருடைய பண்டக சாலையிலே கொண்டு வந்து படைத்து ஆசாரியன் கையிலே கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலகணிகளை திறந்து அவர் இறையாசி கொடுப்பார் என்பதை உபாகமத்திலே படிக்கிறோம். Give without counting the cost. இதுதான் கடவுளிடத்திலே கொடுக்கின்ற பொழுதும் கூட, மனிதர்களிடத்திலே கொடுக்கின்ற பொழுதும் கூட தயவு செய்து எந்த மனிதனும் பலனை எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. Don't negotiate with God. எனக்கு வேலை கொடுத்தா நான் முதல் சம்பளத்தை உனக்கு கொடுத்துருவேன். என் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா நான் இதை காணிக்கை நான் கொடுத்துருவேன். Don't negotiate, don't bargain. Do not bargain with God by your money. நான் கடவுளுக்கு லஞ்சமா கொடுக்கிறோம். Are we bribing God? உனக்கு வர வருமானத்துல 10 உனக்கு கொடுத்துட்டு போ. அதான் பைபிள் சொல்லுது. Let us understand our spirituality. என்னுடைய பக்தி, என்னுடைய ஆன்மீகத்தை நான் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு நான் கொடுப்பேன்? ஆண்டவர் எனக்கு கொடுத்தாதான் நான் கொடுப்பேனா? Give joyfully unto God. மிகுந்த சந்தோஷத்தோடு, பரிபூர்ண சந்தோஷத்தோடு, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னுடைய ஆண்டவருக்கு நான் கொடுக்கின்ற காணிக்கை. உண்மையாக கொடுங்கள், சந்தோஷத்தோடு கொடுங்கள், உதாரத்துவத்தோடு கொடுங்கள். இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? ஆதியாகமத்திலே படித்தோம், give faithfully. 2வது பகுதி 2 குருந்திலே படித்தோம், give joyfully. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வாறாக கொடுக்கிறோம் என்பதை சற்று நாமே சிந்தித்து ஆய்வு செய்ய வேண்டும். Without knowing the cost, let us give faithfully, joyfully and generously. May God bless us all. Amen.